அக்கா நம்ம மகனோட நான் வச்சிருக்கிறேன். என்ன நடந்தது அன்றைக்கு பிரச்சனை? ஏர்மா வச்சு கதான் நீங்கள் இப்போ எத்தனை வருஷ காலமாக அப்படியே போய்கொண்டிருக்குது. இதுக்கு தான் ஒரு முடிவு வருமோ சரியில்லை எனக்காண்டா. உனக்கும் இந்த நாய்க்கும் தான் நான் காணி வந்தனாலுமே நம்புறியா கலாண்டி வச்சுக்கிறீங்க. அவர் இங்கே இருக்கிறதுன்னு நீங்கள் அவைக்கு சொல்லலையா இல்லாட்டி சொல்லி தெரியுமா இல்லை என்னென்றது தெரியும்? அவனை வச்சிருந்தாலும் இப்போ முழு பிள்ளையா அந்த உங்களுக்கு நான் என்ன சொன்னது அண்ணா அது போல தான். தெண்ட பிள்ளைய நாளை சொல்ல மாட்டேன். ரெண்ட பிள்ளைய நான் என்று சொன்னவர், அதுமாரி ஆம்பளை பிள்ளைய நான் என்று சொன்னவர். 500 ரூபா கொடுக்குற காரணம் என்ன? நீங்கள் வந்து பிரிவு எடுத்துகிட்டு போன அப்புறம் 500 ரூபா காசை நான் கொடுத்து விட்றது. அதெல்லாம் இல்லை தானே. என்ன நோமலை சாடியாக காய்ச்சிங்க நீங்கள் தான் பொருளாதாரம் தானே கொஞ்சம் சிக்கல இல்லாட்டி அந்த பொடியை நான் வேலைக்கு போய் வேலை செஞ்சும் 500 ரூபா சம்பளம் கொடுத்து அதுக்குள்ளே அவனை நான் என்ன சொல்கிறேன்னா அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டு தான். ஸோ இன்றைய தினம் வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உடுப்பிட்டி அக்காண்ட வீட்டை தான் போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கு போய் ஒரு வீடியோ ஒன்று போட்டு வந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களோட சிச்சுவேஷன் எல்லாமே ஃபுல்லாக, அதாவது வந்துட்டு அவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண போயிட்டு நடந்த விஷயங்கள், அப்புறம் அவங்க இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாமே வந்து எவ்ரிதிங் உங்களுக்கு வந்து வடிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அன்றைக்கி செலவுக்கு காசு இல்லை அப்படின்ட்டு சொல்லியும் வந்துட்டு ஒரு 45,000 வந்துட்டு கொடுத்துட்டு வந்தாங்க. வரைக்குள்ள வந்துட்டு சொல்லிட்டு வந்த விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னால் காணி உண்டு இல்லாட்டி வீட்டோடைய நாம் சேர்த்து பாருங்கோ, அப்படி இல்லாட்டி ஈவன் வாடகை கண்டாலும் பாருங்கள், நாங்கள் வந்துட்டு டக்குன்னு உங்களை வந்து மாற்றுறக்கு ஒரு இடம் உண்டு, நாங்களுமே ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. உண்மையை சொல்லணும்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு இருக்கிற வேலையில் வந்துட்டு வீட்டு வேலையை பார்க்குறதா இல்லாட்டி வீடியோ செய்கிறதா இல்லாட்டி இப்போ என்ன சொல்கிறது நிறைய வேலைகள் வந்துட்டு எங்களுக்கும் இருக்குது, வந்து ஹையர் போடுறது அப்படி இப்படின்றலாம். ஸோ அதால் வந்துட்டு எங்களால் உண்மைக்கும் அதில் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி வந்துட்டு பார்க்கல. அதான் நான் இவங்க வந்துட்டு பார்த்துட்டு சொன்னால் எங்களால் வந்துட்டு செய்யலும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு வந்தேன். அப்போ அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 2-3 நாள் கழிச்சு வந்துட்டு அக்கா வந்துட்டு கால் பண்ண தொடங்கிட்டா. பார்த்திங்கன்னு சொன்னால் அவசரமாக வந்துட்டு எழும்ப சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களும் வந்துட்டு சொல்லியிருந்தேன். உண்மையிலே அதை கேட்க கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் என்ன சொல்கிறேன், இப்போ எனக்கு ஒரு இடம் இருந்தால் கூட நான் கொண்டு போய் அங்கே விட்டுருவோம், வந்து அங்கே இருந்தாலும் இருங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அப்படி கூட ஒரு இடம் இல்லை வந்துட்டு அவங்கள கொண்டு போயிட்டு விடுறதுக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு வந்துட்டு கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் என்ன செய்யுது, நாம் வந்துட்டு எடுத்து ஒன்றும் கதைக்கல. அப்போ எடுத்து கேட்டால் வந்து சொல்லுவா என்னென்ன அலும்பு சொல்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ நான் சொல்கிறேன் வந்து நீங்கள் பார்த்துட்டு சொன்னால் சரியாக்கா நாங்கள் என்னென்றாலும் ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கி காலையில் வந்துட்டு கால் பண்ணி நான் கதைக்கையில் கவிதாசுக்கு வந்துட்டு அக்கா சொன்னோம் வந்து இப்படி வரணியில் ஒரு இடம் உண்டு, அதாவது காணி ஒன்று வந்துட்டு பார்த்துருக்கோம். பார்த்திங்கன்னு சொன்னால் அது வந்துட்டு ஒரு கொஞ்சம் விலை சொல்கிறாங்களாம் அப்படின்ற அதே ஒரு போய் பார்ப்போம், உங்களுக்கு எங்கே இருந்தாலும் ஓகே, ஒரு ஹோட்டல் இருந்தாலும் போட்டு இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்போ நாங்கள் அக்காவோட கதைச்சிட்டு அந்த வரணியில் இருக்கக்கூடிய காணியை வந்துட்டு அக்காவையும் கூட்டிகிட்டு போய் பார்க்க போகிறோம். ஸோ அதைத்தான் வந்துட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நான் வந்து அக்காவுக்கு ஒரு கால் பண்ணுவோம், எங்கே நிற்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்துட்டு அங்கே போயிட்டு நாங்கள் அப்படியே அக்காவை வச்சுக்கொண்டு வரணிக்கு போவோம். ஹலோ ஓமாக்கா எங்கே வீட்டையோ? இது என்ன காலமாக தம்பி கடிச்சு சொன்னீங்களாமே காணி ஏதோ கிடக்கண்டு? எங்கே எவ்வளம்? என்ன மாதிரியா? 6-7 என்ன பரப்பாமோ? என்ன ரோட் சைட்டாமா இல்லை? அப்போ என்ன அதை போய் பார்ப்போம். அப்போ இருக்கா நீங்கள் அவருக்கு அடிக்கிறீங்களா? நான் உங்களோட வீட்டு அடிக்க வரேன், அப்படியே போய் பார்ப்போம் இருக்கா? தம்பி நிற்கிறானோ? தம்பி வேலைப்பட அங்கே இப்போ போகிறேன், நான் போகிறேன் சொன்னேன் அந்த தம்பி நான் ஓ அது நான் வீட்டை வந்து நேரில் கதைக்கிறேன். இப்போ அப்போ நீங்கள் ரெடியாக அவங்க அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, அப்படி நாங்கள் வாரமேண்டா. சரி ஓகே ஓகே. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நேற்று நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம் இப்படி வந்து எங்களுக்கு அந்த யூடியூப்பால் ஒரு பெரிய ஒரு
டெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறது இப்போ எங்களோட ஒரு மிஸ்டேக்கால் வந்துட்டு கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வீடியோ போட்டது உண்மையிலே நல்லதுன்னு சொன்னால் 2-3 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க வந்துட்டு தங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு கிருஷ்ணா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன் என்னென்ன மாதிரி செஞ்சால் ஓகே ஆகும் அப்படின்னு சொல்லி அதே நேரம் லண்டனில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் அவங்களுமே வந்துட்டு எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க வந்து எப்படின்னு சொன்னால் கிருஷ்ணா அப்படி ஐ நீட் டு ஹெல்ப் அபவுட் மை பேமெண்ட்னு சொல்லி அப்போ அவங்களுக்குமே நான் ரிப்ளை பண்ணேன் ஆனால் அவங்க வந்துட்டு நான் பதில் சொல்லலை நான் அவங்களுடைய காய்ச்சிப்பா அவங்க காய்ச்சி கொண்டு அப்படியே நாங்கள் கிளம்பவும் போயிட்டு வந்துட்டு இந்த அக்காட அலுவலை நாங்கள் பார்த்து கொடுப்போம். ஆனால் இந்த லண்டனில் இருக்கிற அம்மாவோட சேனல் எனக்கு தெரியாது, நான் கேள்விப்பட்டவில்லை, ஒரு நாள் காய்ச்சதும் இல்லை. ஹலோ ஹலோ ஆமாம், குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். யூகேல இருந்து கதை. ஆமாம், குட் மார்னிங். சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? இந்த நேற்று உங்களோட வீடியோ பார்த்தேன் நான். அந்த யூடியூப் அந்த அந்த அப்டேட் பண்ணாம விட்டு ஏதோ ப்ராப்ளம் சொல்லி கொண்டு இருந்தீங்க. ஆமாம் ஆமாம். நான் போன லாஸ்ட் இயர் டிசம்பர்ல தொடங்கினேன் நான் குக்கிங் வீடியோஸ், யோகா அது இது செய்யலாம். ஓகே. இந்த மாதிரி 1 year ஆயிடுது. நான் கொஞ்ச நாள் சிக்கா இருந்ததுல போட இல்லை. 54 வீடியோ போட்டேன்னா எவ்வளவு அந்த கொஞ்சம் அட்வைஸ் தேவையா இருக்கு. எவ்வளவு வீடியோ, எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ், எவ்வளவு வாட்சஸ் தேவையான்னு கேட்குறது. நீங்கள் அப்போ அதுக்கு தான் நம்ம மெசேஜ் பண்ணது. ஓகே, நான் நினச்சது வந்து என்னென்றால் நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறது, எங்களுக்கு நடந்த மாதிரி நான் பாஸ் பண்ணிட்டேன். இல்லை, அது நான் பாஸ் பண்ணிட்டேன். வேற யாருக்கு சொல்லி கொடுக்க சொல்லி வேற கண்ட்ரிக்கு கொடுத்து விட்டேன், பாஸ் பண்ணி விட்டேன்னா. இப்போ வந்து இப்போ உங்களோட சேனல் வந்து இப்போ எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்குதாம்மா? நான் கொஞ்ச நாள் கால் நடக்கலாம் அந்த குதிவாதம் வந்து அதுல கொஞ்சம் கேப் விட்டுட்டேன். 118 தான் வந்திருக்குது எனக்கு. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி நான் குக்கிங். காரை ராஜேஷ் லுக்ஸ் போயின்னா தெரியும் என்ற சேனல். 118 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குதா இப்போ? வேறு கொஞ்ச நாள் நான் அந்த சிக்கா இருந்ததுல செய்யாம விட்டுட்டேன். அப்போ 118 சப்ஸ்கிரைபர்னு சொன்னாலுமா இப்போ நீங்கள் அந்த பேமெண்ட்டை பற்றி இப்போ யோசிக்க தேவையில்லைன்னு சொல்லுங்க. அப்போ ஓகே. ஏன்டா இப்போ நீங்கள் பேமெண்ட் எடுக்கணும்னு சொன்னால் நார்மலாக 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் அதே மாதிரி 4000 வாட்ச் ஹவர்ஸும் வேணும். 4000 ஏன்னா 600 ஏதோ 64 அப்படித்தான் வந்திருக்குது. உங்களுக்கு 64 அப்படி வந்திருக்கு நினைக்கிறேன் பெரும்பாலும். வேண்டாம் நீங்கள் சொல்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டோட பார்க்கக்குள்ள. ஆமாம். நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போதைக்கு அந்த என்ன சொல்கிறது, அதுக்காண்டி பேமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற தப்புன்ட்டு இல்லாமல், ஆனால் அதுக்குரிய எலிஜிபிலிட்டி இப்போ இல்லையல்லோ. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ அந்த க்ரைட்டீரியாவுக்கு உங்களுக்கு இன்னும் நாள் கிடக்குது. அப்போ அதால் நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் வந்துட்டு கன்சிஸ்டண்டாக வீடியோ போட்டுக்கொண்டிருங்கோ. ஆமாம் ஆமாம். நான் கொஞ்சம் கேப் விட்டுட்டேன். நான் சும்மா திருவிழாக்கள் அதுகள் இதுகள் யூகேல நடக்கிற கோயில் திருவிழா அது இதுன்னு போய் எடுத்து போடுறேன் நான். நான் எங்கட நீங்கள் உண்மையிலே என்ன சொல்கிறது, ஒரு எங்களை விட வயதானால் தானே இருந்து அப்படி இருந்தும் ஒரு தொடர்ந்து நாங்கள் உங்கள்கிட்ட வீடியோ பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒரே நீங்கள் இப்படி ஒரு சேனல் வந்து ரன் பண்ணுறது நல்லதம்மா. என்ன சொல்கிறது, நான் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் கதைக்கிறத நான் அதே நேரம் கூட சேனல்கிட்ட நேம் எல்லாம் நான் மென்ஷன் பண்ணி விடுறேன். அங்கே உள்ளவங்க சம்டைம் பார்ப்பாங்க. காரை ராஜேஷ் லுக்ஸ், நாங்கள் காரை நகர். அப்போ நான் ஷார்ட்டாக கொடுத்துருக்குறேன் காரை ராஜேஷ் லுக்ஸ். நான் வந்து இந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம்கள் அதுகள் இதுகள் ட்ராமாக்கள். அப்போ நீங்கள் வந்து கண்டினியூவாக வந்து வீடியோ போடுங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்ச் டைம் வந்தால் அதுக்கு பிறகு நீங்கள் என்ன கண்டாக்ட் பண்ணுங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்லி சொல்கிறேன். அது ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்பாலே வந்து உங்களுக்கு அந்த நோட்டிஃபை பண்ணுவேன், நீங்கள் வந்து இப்படி எலிஜிபிள் வந்து ஏர்ன் பண்ணுறக்குன்னு சொல்லி. ஓகே ஓகே ஓகே. அதான் ஏன்னா அனுஷன் சொன்னது நீங்கள் சொல்லி அட்வைஸ் பண்ணித்தான் தான் அதை கண்டுபிடிச்சேன். எனக்கு விஷயம் விளங்கல, நான் இருக்கிறேன் போட்டு இவ்வளவு என்ன மாதிரின்னு தெரியல. அப்ப நேற்று உங்கள்கிட்ட நான் நடுக்க பாக்குறேன், நான் தானே உங்கள்கிட்ட வீடியோ தான் பார்த்து கொண்டிருக்கேன். அப்ப நேற்று வந்து இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க கொடுத்ததும் இப்படி நடந்துட்டு யோசிச்சேன். என்ன சொல்றது, மக்களுக்கு சரியான
லஸ்ட் ஆகுமா சுமனுக்கும் என்ன சார்வுக்காகவும் சுமனுக்கும் இப்போ சரியான லொஸ்டண்டேக்குள்ள இப்போ அவங்களுக்கு வேற பேமெண்டோட ஒப்படைக்குள்ள அவங்களுக்கு அது லொஸ்டாக தானே இருக்கும் வந்து நார்மலாக காலமே ஒரு பிள்ளை எடுத்துக்காச்சு அதுக்கு வந்து 34% வட்டி இருக்காங்களாமன்னு சொல்லி என்னென்றால் இப்படித்தானம்மா கதைக்கலாம் 1000 பேர் ஆன ஒரு விஷயம் பார்த்தீங்களா நீங்கள் 54 வீடியோஸ் போட்டும் 118 சப்ஸ்கிரைபர்ஸுக்குள்ள அது ஒவ்வொன்றும் எடுக்கிறக்கு எவ்வளோ கஷ்டம்ன்றது உங்களுக்கு தான் தெரியும் என்ன சரியான இப்ப பொங்கல் விழா எடுத்து போட்டேன் நான் போய் அன்றைக்கு வெம்பிலியில வெம்பிலியில எங்க தமிழ் பொங்கல் விழா ஆக 3 தான் வந்துச்சு என்ன சரியான கஷ்டமா இருக்கு என்னடா அப்படி ஐயோ நீங்க கூரையில இருந்த காலத்துல இருந்து பாக்குறேன் உங்கள்கிட்ட வீடியோ நோ வரிஸ் நான் இப்போ வீடியோ ஒன்று செஞ்சு கேட்கலாம் உங்களுக்கு கோல் அடித்தான்னு உங்களோட அந்த மன கஷ்டத்தை எங்களோட ஆக்கள் புரிஞ்சு கொள்வாங்க உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் ஒன்று கிடைக்கும் நானுமே ஃபாலோ பண்ணுறேன் நம்ம உங்களோட சேனலை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அதே நேரம் நீங்கள் நம்பிக்கையை தளர விடாமல் என்ன சொல்கிறது நீங்கள் இப்போதைக்கு அந்த என்ன சொல்கிறது நீங்க சொன்னீங்களே எனக்கு எட்ட ஃப்ரெண்ட்ஸ் தான் முதல்ல எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் சரியா இது என்னடா ஒட்டா ஊண்டு கொண்டே இருக்குதுண்டு என்ன சொன்னா அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி இல்ல கிருஷ்ணா இதான் சொல்றது எனக்கு தெண்ட சொந்தக்காரதான் முதல் சப்ஸ்கிரைபர்ஸா இருந்தது அப்ப கொஞ்ச நாள் குதிவாதம் அதம்மா அப்ப நாங்கள் ஆரம்பத்துக்கு வந்து என்ன சொல்றோம் வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் எங்களோட ரிலேஷன்ஸையும் தான் நம்புவோம் ஆனால் அதில் வேலை இல்லையாம்மா நாங்கள் செய்ய வேண்டிய ஒன்று நாங்கள் வீடியோவில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்துட்டு க்ரியேட் பண்ணி போடணும் அது மட்டும்தான் நீங்கள் செய்யணும் அதுவும் வந்து டிக்டாக்ல ஃபேஸ்புக்கில் எல்லாம் வந்து ஈஸியாக ரீச் எடுக்கலாமம்மா ஆனால் யூடியூப் வந்து சரியான ரிஸ்க் கிராமப்புறங்கள் அப்படி போய் எடுப்போம் யோசிச்சு போட்டிருக்கேன் அந்த மாதிரிக்கு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டீங்கன்னு சொன்னால் யூகேல இருக்கிறவங்களோ இல்லாட்டி இங்கே உள்ளவங்களுக்கு எல்லாம் இப்போ நார்மலாக யூகேல வந்து எங்களோட ஆக்கள் சேனல் செய்கிறெல்லாம் சரியான குறைவு தானேம்மா அப்போ ஒரு கட்டம் வரைக்குள்ள நல்ல ஒரு ரீச் கொண்டு வரும் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட வீடியோ அண்ட் ஆடியோ குவாலிட்டியை வந்து சும்மா தான் தொடங்க நான் இது செய்து பார்ப்போமே டிராமா ப்ரோக்ராம்கள் அதுகள்ல போடுவோம் அப்படி இப்படியாண்டு அது காப்பி ரைட்ஸ் வந்துட்டுதுன்னா அந்த கடைசியில டிராமா செய்துட்டு நான் வந்து ஒரு பாட்டு மேட் பண்ணீங்களா ஓ அது நான் டக்குன்னு அது சரியான வாட்சஸ் வந்தது இந்த டிராமாக்கள் பார்த்தவியல் ஆனா நான் டிலீட் பண்ணிட்டேன் காப்பி ரைட்ஸ் வந்ததும் அது வாட்சஸ் கணக்கு வந்தது காப்பி ரைட் வந்து வீடியோ ரிமூவ் ஆயினா இல்ல தானே இல்ல நானா இரண்டா அவங்க அந்த காப்பி அந்த சினிமா சாங்ஸ்ல அதுல நீங்கள் பயப்படுற கொண்டும் இல்லை ஆனா அந்த வாட்ச் டைம் வந்து சிலவெல்லாம் கவுண்ட் ஆகாதம்மா அந்த எலிஜிபிலிட்டிக்குள்ள அது நீங்கள் அழிச்சது ஓகே ஆனா நீங்கள் வந்து காப்பிரைட் மியூசிக் ஒன்றும் யூஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் பிறகு ஒரு கால ஆறுதலா எனி டைம் என்ன ஹெல்ப் பண்ணாலும் அடிங்க நான் கட்டாயம் கதைப்பேன் ஓகே ஓகே ஹாப்பி பொங்கல் நாங்கள் எத்தனை வருஷம் கண்டினியூ பண்றோம் இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கா ஸ்டே ஃபேன் சரி கேட்டா சொல்லி விடுங்களா சரிம்மா நன்றி ஓகே பாய் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து எனக்கு தெரியாது தான் கதைச்சிருக்கேன் வந்து ஆனால் அவங்களோட முயற்சியை வந்து பாராட்டணும் நான் இந்த வயசுலேயும் வந்து செய்யணும்னு நினைக்கிறாங்க கட்டாயம் இந்த வீடியோ பார்க்குறீங்களும் அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து கொடுங்க அவங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஹலோ இல்லை சொல்லுங்க பிரச்சனை என்ன அது சொல்லணும்னு சொன்னாலும் இன்னும் சொல்ல காணல நான் இப்போ நான் தூக்கல சனிக்கிழமையும் ஆக்குவேன் அப்போ இன்னும் டேட் வரலையா என்ன அவனோட சொல்லல ஆனா பெரும்பாலும் இன்றைக்கு சொல்லுங்க அப்போ இது சரியா நினச்சி என்னென்றால் நீங்கள் டேட் வந்தால் அப்புறம் ஆடிங்களா சரி டேட் வந்தால் அப்புறம் டேட்டை சொன்னீங்கன்னா நாங்கள் இமீடியட்டாக டிக்கெட்டை புக் பண்ணுவோமா ஓகே புக் பண்ணி போட்டா சரியா சரி ஓகே ஓகே பாய் ஓகே பாய் ஸோ வந்து இதில் கதைச்சவர் வந்து அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு அந்த இன்னும் டிக்கெட் நாங்கள் போட்டு கொடுக்கல
அவரால் தான் டிலே ஆகுது. காரணம் என்னன்னு சொன்னால் அவர் வந்து எங்களுக்கு இன்னும் சரியான எக்ஸாக்டான டேட் சொல்லல. இப்போ டேட் சொல்லிட்டாருன்னு சொன்னால் நாங்கள் வந்து டிக்கெட்டை வந்துட்டு புக் பண்ணி அக்கா வந்துட்டு இங்கே எடுத்துடலாம். ஸோ அதுவுமே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருக்கும். அது வந்து செஞ்ச அப்புறம் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ உடுப்பட்டி அக்காண்ட வீட்டை வந்து போகிறோம். ஸோ அங்கே கிட்ட போயிட்டு வந்துட்டு மிச்ச விஷயங்களை நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணுவோமா. ஓகே, நாங்கள் வந்துட்டோம். பார்த்திங்கன்னு சொன்னால் அக்காவை ஏற்றி கொண்டு வரணிக்கு போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது ஹானி என்று சொல்லி. இப்போ எத்தனை வருஷ காலமாக அப்படியே போய்கொண்டிருக்குது. இதுக்கு அப்போ தான் ஒரு முடிவு வருமோ சரியில்லை எனக்காண்டா. அவங்களோட காலம் பிள்ளையோ இல்லாட்டி எங்களோட காலம் பிள்ளையோ ஆட்டா காலம் பிள்ளையோ ஒன்றுமா விளங்குது இல்லை. இல்லை புது புது டிரைவர் மேல் வாகனங்கள் ரோட்டில் கும்பமாடா. அக்னி லைசன்ஸ் அப்டேட்டை அடுத்து போட சொல்லணும் வீடியோ வியூவில். என்ன காய்க்கணுமா? ஹலோ ஹலோ, நீங்கள் எங்கே நிற்கிறீங்க வேலையா? எங்க யூனியன்லையா? என்ன அங்கே வேலை செய்கிறவரா? எவ்வளம் சுட்டி விடுறதுக்கிட்டையாம்மா நீங்கள் இருக்கா? அப்படின்னா இப்போ என்ன நீங்களும் வரணும் அப்படியோ? ரெண்டாள் என்னம்மா இப்போ அவர் என்னண்டு? ஓ அதுதான். இப்போ அவரை கேளுங்க உனக்கா. இப்போ பார்க்கலாம் எங்களுக்கு இந்த பின்னேறம் ஒரு பின்னேறமாமோ? பின்னேறம் என்றால் 5:30 ப்ரோமோ. கோலும் கட்டாக போச்சு. நீங்களும் எடுத்தீங்க? காசு இல்லை போல, கட்டாக போச்சு. என்ன செய்யறதாக்கா? என்ன நடந்தது அன்றைக்கு பிரச்சனை? இப்போ இப்போ உங்களோட தம்பி வந்து வேலைக்கு போகிற அந்த வீட்டுக்காரர் இருக்கார்லோ, அவரோட சம்மந்தப்பட்டாங்களே. ஏன் மாமா வச்சார் கதானிங்க? மாமா ஏன் வச்சார் கதானிங்க? இல்லை அதான் அவர் பின்னேற மாமன் தான் வச்சார். எத்தனை மணி ஆமாடுவார்? ஒருக்கா காய்ச்சி பார்க்கலாம் அண்ணா. இப்போ ஒருக்கா பார்க்கலாம் உண்டு. இப்போ தங்க பின்னேற நேரம் இல்லையான்னு சொல்லுவாங்க. பின்னேற ஒரு 4 நிலையா உண்டு வைக்கணும். ஹலோ ஓமண்ணா, என்னென்னால் இப்போ இருக்கா அவரோட காய்ச்சி பார்க்கலாம். அது ஒருக்கா இப்போ ட்ரை ஒன்று கொடுக்கலாம் உண்டு. இப்போ இருக்கா ட்ரை ஒன்று கொடுக்கலான்னு காய்ச்சி பார்க்கலாம். என்ன சரி, அப்போ வந்தாலும் எனக்கு அடிங்கோ அக்கா, இல்லாட்டி அக்கா சொல்லி அக்கா மூலம் அடிங்கோ. என்னென்றால் நாளைக்கும் நான் நிற்க மாட்டேன். அதைத்தான் யோசித்தது. 4 மணிக்கானா நான் சிறுப்பட்டியில் ஒரு நிலையை ஒன்று வைக்கணும்னு சொன்னவே. இப்போ அதை வச்சு போட்டு அப்படியே ஜெஃப்னா போயிடுவேன் நான். அப்படி இல்லாட்டி நீங்கள் கதைங்கோ. அப்படி இல்லாட்டி நாங்கள் நாளைக்கு பகலாக பார்ப்போம். நாளைக்கு பகல்னு சொன்னால் இதே டைம் இருக்கு. எவ்வளோ சுட்டிப்புறம் என்ன ரோட் சைட்டோடைய என்ன விளக்கம் எவ்வளோத்தையாம்? அப்போ எவ்வளோ உச்சிலம்மனோ? ரெண்டா எவ்வளோ முடுப்பிட்டிக்கையோ? அப்போ வரணிக்கையா?
கரவட்டியோ? ஓ விக்னேஸ்வரா ஸ்கூலோ? அதுக்கு பக்கத்து இங்கேக்கா. சுட்டி விடம் கோயில் அடிக்கிறீங்களா? சரி அப்போ இருக்கா நீங்கள் காய்ச்சிட்டு அடிங்களா என்ன மேனா? இது இப்போ என்ன நீங்கள் அவரோட காய்க்கிறீ இல்லையா இப்போ தம்பியில் வீட்டுக்காரோட? அப்போ இப்போ வீடாகவே அடிக்கின்ற படுத்துவாங்களே. நீங்கள் ஒரு கொஞ்சம் ஒரு நாள் கேட்டுக்கலாம் ஒரு மாதம் அப்படி. என்னண்டு கதைக்கிறேன் இல்லையா? தம்பி உங்க நிற்கிறான் தங்கச்சி. இப்போ தம்பி எங்கே வேலையை போயிட்டாரோ? தம்பி அங்கே நிற்கிறான். எங்கே இப்போ நீங்கள் கதைச்சிங்க? தங்கச்சி விட வேலைக்கோ? வேலைக்கு இல்லை தங்கச்சி சும்மா வந்து நிற்க சொல்லி சீமையில் அழிக்க சொன்னான். மற்றது என்னென்றால் இது என்ன யார் பேசுனேன்னு சொன்னீங்க? அவர் தான் பேசினேன் என் மகனோட. என்னண்டு அக்கான மகனோட நான் வச்சிருக்கிறேன். அக்கான மகனோண்டு கால் நான் சொன்ன தாய்மில்லை தோப்பனும் இல்லையா அவர் போட்டான்னு இருக்கிறாரு. ஓ வேலை இப்போ இல்லை வேலைன்னு செய்ய மாட்டார். கைக்கிட்ட ஒரு பெருக்கு ஒரு 8 மாதம் நடந்து அப்போ ஒன்றும் செய்ய மாட்டேன். நான் தான் சாப்பாடு அப்போ தண்டை வளவுக்கு தண்டை வளவுக்கு உனக்கும் தான் உனக்கும் இந்த நாய்க்கும் தான் நான் காணி வந்தனாலுமே நம்புறியாக்கள் ஆண்டி வச்சுக்கிறீங்க. அது அக்காண்ட படிக்கணும். ஓ அக்காண்ட 20 வயசு தாயும் இல்லை தோப்பனும் இல்லை. வேலாதோ கை இப்போ கல்ல இருக்கிற மிஷின் அதுக்காக கையை கொடுத்து ஒன்றும் செய்ய மாட்டேன். அப்போ ஒன்றும் செய்ய மாட்டேன். இந்த கையை ஒன்றும் முழங்காது. இப்போ நான் தான் வச்சு சாப்பாடு கொடுக்குறேன். இப்போ இங்கே போட்டேன் முழாரம் இருந்தேன். கை மட்டும்தான் இல்லாது அப்படியே கை மட்டும்தான் இல்லாது கை ஒன்றும் செய்ய மாட்டேன். இந்த சாப்பிட்ற கை எல்லாம் கதைக்கு அதெல்லாம் பிரச்சனை கதைக்கிறெல்லாம் பிரச்சனை இல்லை. நார்மலாக இந்த கையுமே நான் அந்த கல்லர் கேக்கில் செஞ்ச பிரச்சனை. அந்த கை அந்த கல்ல இருக்கிற மிஷின் அந்த தெரியும் அந்த மிஷினுக்கு ஆள் இப்போ 8 மாதம் போல் நடந்து அப்போ அந்த கையை அப்படியே ஒன்றும் செய்ய மாட்டார் சாப்பிட மாட்டார். இந்த கையெல்லாம் நான் அவர் இங்கே இருக்கிறது என்ன நீங்கள் அவைக்கு சொல்லலையா இல்லாட்டி சொல்லி தெரியுமா இல்லை என்னென்றாவது தெரியும்? யாரோ சொல்லி கொடுத்துருந்தோம். அவன் இந்த நான் கூட தனக்கு வந்து சொல்ல இல்லை. நீங்கள் சொல்லிக்கலாமே அவருக்கு. அவர் சொன்னா அவன் தான் பிடிக்காது அவருக்கு சொல்லி சின்ன வேலை செய்ய நின்றுட்டு அவன் குழப்பி போட்டான். அவரோட நின்றுட்டு குழப்பி போட்டான். அப்போ அதுல இருந்து அவனண்டா ஒரு இது மாதிரி நிற்கிறாரு. சரி இப்போ நீங்கள் நாங்கள் வீடியோ மட்டும் நிற்கிறோம் அவரை பற்றி கதைக்கிறீங்க இல்லை இப்போ நீங்கள் அவரோட கதைக்க மாட்டீங்க பிரச்சனை இல்லை? நான் கதைக்க மாட்டேன் பிரச்சனை இல்லை. அண்டைக்கு இப்போ ஒரு 3 நாள் முதல் தம்பி போவான்னுண்டவன். நான் இப்போ நீங்கள் வந்து வீடியோ எடுத்து கொண்டு போன அப்புறம் 500 ரூபா காசனா நான் கொடுத்து விட்றது. 500 ரூபா காசனா என்னத்த காணும் என்ன சொல்லுங்க. காலம் மட்டும் 8:30 போனா பின்னேரம் 9 மணி 9:30 வேலை செய்கிறவன் தம்பி வாங்க தோட்டவேலாம் செய்கிறவன். 500 ரூபா கொடுக்குற காரணம் என்ன? அதான் என்ன 500 ரூபா காசாக கொடுத்து அந்த 500 ரூபா 40,000 தந்தை பார்த்துட்டு அப்படியோ போல நடக்கு. அந்த 500 ரூபா காசு வீடியோ பார்த்து வராம பார்த்துட்டு பாரு போல நடக்கு. 500 ரூபா தான் கொடுத்து விடு. அந்த 500 ரூபா நான் என்ன செய்யறது என்ன ஒரு 1000 ரூபானாலும் பிரச்சனை என்ன? அதுல தம்பியை சொன்னேன் நீ போவோண்டா நீ வேற எங்க வேலைக்கு எனக்கு போவோண்டு மறுஜாப்புறம் கேட்டாரா மட்டும் 8:30 ஆச்சு என்ன செய்யறா வேற இல்லையோண்டு கேட்டேன். அது நான் அம்மா போவோன்னு சொன்னேன். ஏன்னாண்டு நான் அம்மா போய் வேற எங்க வேலை செய்ய சொன்னேன். அப்போ சரி நீ போ வேலைக்கு வேற ஒன்றான்னு சொல்லி சொன்னேன். வீட்டை பார்த்து வேலை குழம்புங்க வீட்டாளி இப்படின்னு சொல்லி போட்டு வச்சுட்டேன். அந்த நாயன்ற கதையின் வந்தது இந்த தம்பியை வச்சுக்கோங்க அக்கா நம்ம மகனை வச்சுக்கோண்டா அவரை சொல்லு இந்த நான் கூட வந்து தனக்கு சொல்ல இல்லையா கொண்டு அவர் என்ன வேலை செய்யறார்? அவர் பாத்தியோ? ஓ அதான் எங்கள்கிட்ட சனமெல்லாம் பேசினது இப்படி கதைச்சேன்னு சொன்னா நீ ஏன் மகனை பேருந்து விட்டுருக்குறேன் பேசின அப்புறம் நான் மறைச்சேன் போண்டான். தம்பியை வந்து வேறு என்ன வேலைக்கு முதல்ல இடம் ஒன்று உங்களுக்கு இருந்தால் தான் அக்கா நீங்கள் உண்மையாக இன்னும் போய்ப்பீங்க சில நீங்கள் போன் அடிக்க அடுக்கிறே இல்லையாண்டு எடுத்துனாலும் என்ன பதில சொல்றேன்டையா தான் அடுக்கிறேன்டா. இப்போ நான் நீங்கள் எடுத்தோன்னே என்ன செய்ய போறீங்க ஒன்றில் வேதனைப்பட்டு காய்க்க போறீங்க கதைச்சா நானும் அதை திருப்பி நீங்களும் கஷ்டப்பட்டு நானும் கஷ்டப்படணும் அதை கேட்டு நான் எங்கே நிற்பேன் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியா. இப்போ நீங்கள் இடம் பார்த்துட்டு சொல்லி நான் அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா பரவாயில்லை. நீங்கள் இடம் பார்த்துட்டீங்கன்னா அது என்ன செஞ்சேன்னா நாங்கள் ஒரு முடிவு செய்யலாம். இப்போ இந்த காணியை வேணாலும் டக்குன்னு யாரையும் வச்சு ஒரு சும்மா சாதாரணமாக இங்கே இருக்கக்கூடிய மேக்க ஒரு கொட்டை தண்ணியை போட்டு ஒரு கிணத்தை அடிச்சு விடலாம் ஏதாவது செய்யலாம். அப்போ என்ன செய்யறது? இப்போ இந்த வீடியோ பார்த்து சார் கூட பயப்படுறேன் நல்லா போயிடும் காலமே வந்தேரும் தம்பியை கண்டுட்டு முதலண்டா அதில் இருக்க அங்கே கூட்ட போய்க்கன்னா கதைக்கிறது. இப்போ பேசாம தம்பி போனாலும் கண்டு கடை வயசு இருக்குங்க சாருக்கு அவருக்கு எத்தனை வயசு தெரியல எத்தனை வயசு
முள்ளனையம் வந்தேன் நான் தோட்டம் வசதியான ஆள் போல. ஏன்னா இன்றைக்கு நல்ல பெரிய பெரிய வெளிநாட்டுக்காரர் கூட அந்த வீட்டை வேலை கண்டு ஒரு ஆக்களை வச்சிருக்கல, வாத்தி வேலை செஞ்சு வச்சிருக்கிறாரு. அது இனி 2,000-3,000 கொடுத்து வேலை செய்ய கேட்க தெரியும் தானே. எந்த பிள்ளைய வச்சிருந்து விளாட கஷ்டப்பட்டேன். 2,000-3,000 கொடுத்து வேலை செய்ய தெரியும் தானே அவருக்கு என்ன மாதிரி. அதோட அவன் சின்ன வயசு பொடியனை வச்சிருந்து வேலை செஞ்சு 1000 ரூபா காசு கொடுத்து அப்புறம் 500 ரூபா கொடுத்துருக்காரு. 500 ரூபா. நமக்கு யாரு வாத்தி எல்லாட்டி எங்க வேலை செய்யறாரு என்ன பேருன்ற ஊருன்றது வேண்டாம். ஆனால் மனச்சாட்சி என்று ஒன்று நான் என்ன சொன்னது அண்ணா அது போல தான். தண்ட பிள்ளைய நாளை சொல்ல மாட்டேன். எந்த பிள்ளைய நான் என்று சொன்னவர், அது மாதிரி ஆம்பளை பிள்ளைய நான் என்று சொன்னவர். அதுதானே அதே சொன்னோம். அம்மா நீங்க இந்த வீட்டால் நாங்கள் வெளுக்கிட்டு போகணுமா நாடகாதை நாடகாதை தான் நீ வெளுக்கிட்டு தங்களை நேன்னு சொல்ல இருக்க மதிப்பில்லா வரும் தங்களை கொண்டு கீழே. அதை விட ஒரு என்ன சொல்றது உண்மையிலே இப்போ நாங்கள் கூட அண்டைய கதைக்கு என்னண்டு உண்மையிலேயே வந்து இந்த வீட்டில் இருக்கிறதே பயம் எப்போ இடிஞ்சு விடுதோ தெரியாது. பட் இருந்தாலும் இதை கூட சரி தாரதுக்கு ஒரு மனசு வேணுமான்னு சொல்லி நல்ல மாதிரி தான் காய்ச்சி நாங்கள். அப்படி நாங்கள் எதுவும் ப்ளேம் பண்ணி காய்ச்சிருந்தா பரவாயில்ல, குறை கூறி காய்ச்சிருந்தா பரவாயில்ல. நல்ல மாதிரி கதை ஒன்றும் கதைக்கல, வீட்டு கதை ஒன்றும் கதைக்கல. அவனை வச்சிருந்தாலும் இப்போ முழு பிள்ளைய அந்தங்களுக்கு அவனை வச்சிருந்தா என்னக்கா நீங்களே என்ன அவர் ஒரு வயதானாளா இல்லாட்டி ஒரு கூடாத ஆளா இல்லாட்டி ஒரு கூடாத நடத்தையில அவர் வந்து அப்படி சொல்றாரு. என்ன சின்ன வயசுலயே தயா செத்துட்டான். பிறந்த மூட்டமே தயா செத்துட்டேன். அக்கானு கூட சொந்தக்கா கூட பிறந்த அக்கா பிறந்த மூட்டமே தயா செத்துட்டா. அதுக்கப்புறம் வேற கல்யாணம் கட்டிட்டு அப்ப பிறந்த மூட்டமே சாணையில நான் தானே நம்ம மாப்பாட்டி கொடுத்தெல்லாம் வளர்த்தேன். நான் 20 அவரையும் சேர்த்து நீங்க தான் பாக்குறீங்க. ஓ நான் தான் பாக்குறேன். நான் அப்போ உங்களுக்கு அதுன்ற ஆசீர்வாதம் இருக்கும் கட்டாயம். எங்கள் மூலமாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு காரியம் நடக்கும் வந்து நம்புவோம். என்னென்றால் இன்றைக்கு இப்படி டைம் பிரச்சனை கிடையாது. இப்போ 2 மணி நேரம், இப்போ சரி இன்னொரு 2:30 ஒரு 3 மணி பார்ப்போம்னு சொன்னால் கூட நாங்கள் வெயிட் பண்ணிக்கினே எதுவும் செய்யலாம். ஆனால் இப்போ 4 மணின்னு சொன்னால் அதுக்குள்ளே கொஞ்சம் டைம் அணியாமல் இல்லை. 3:30க்கு அந்த சிறுப்பட்டி அவங்களோட கொண்டு வேற சொன்னவங்க அந்த அக்கா போவாங்க. அப்போ அதுக்கு ஒருக்கா போகணும், பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ நம்ம அந்த வெற்றிக்காணினாலும் வேண்டி போட்டு வேலையாக்கள் இருக்கிறாங்க தானே. நாங்கள் வந்து அதுக்காண்டி வீடெல்லாம் கட்டலாது. ஏன்னா காணி வேண்டி வெற்றி காணியாகனா வீடெல்லாம் கட்டலாது. ஏன்னா வீடுன்னு சொல்லி சும்மா சொல்கிறாக்கா அந்த சொல்லுவாங்க வீட்டை கட்டிப்பேன் கல்யாணத்தை கட்டிப்பேன். வீடு ஸ்டார்ட் பண்ணோம்னு சொன்னால் பெரிய ஒரு தொகைக்கு அதை கொண்டு போகும். அக்கௌண்ட் நம்பர் இருக்குக்கா? ஹலோ அக்கௌண்ட் நம்பர் அந்த நிலம்புரி வர புத்தகம் நம்பி தாரோ அந்த நம்பர் ஒரு கொஞ்சம் பொருள் அடிக்கிறேன். அந்த வீடியோன்றது நீங்கள் அடிக்கிறது இப்பயா ஒரு 10 காமத்தில் அடிக்கிறேன். யாரு நிலம்புரி வர புத்தகம் நம்ம இதுதாங்க. உங்களோட இது என்ன என்ன நிலம்புரி வர புத்தகம்? பேங்க் புத்தகம். அது ஒரு அக்கா ஒரு ஆள் உங்களுக்கு மந்த்லி காசு வந்து தான் அனுப்புகிறேன்னு சொன்னவாவாம். அப்போ நாங்கள் இப்போ முதல்ல மாதிரி இப்போ நாங்கள் எங்களோட இதுக்கு எடுக்கிறீங்கள தானே, அதால் உங்களோட அக்கௌண்ட்டே கொடுத்து விடுவோம். சரியா கொடுத்து விட்டோம்னு சொன்னா அவள் உங்களுக்கே போட்டுக்கொள்ளுவா. நீங்களாச்சாவா வச்சு அப்போ மெயில் பண்ணிக்குவா. ஹாயன்னா நான் ஃப்ரம் பெட்டிக்கோளோ. நான் ஒரு சிங்கிள் மம். எனக்கு ஒரு டாட்டர் இருக்கிறா 2 வயசில். அவட மந்த்லி செலவுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். இருந்தால் சஜஸ்ட் பண்ணி விடுறீங்களா? தேங்க்யூ. சஜஸ்ட் அதுக்காண்டி கஷ்டப்பட்ட ஆக்கள் இங்கிலீஷ் கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரே இல்லை. ஒன்றில் தனியாக இங்கிலீஷில் கேட்கணும், இல்லாட்டி தமிழில் கேட்கணும். என்னக்கா இது என்ன சஜஸ்டண்டா? முன்னம் ஆரண்டு தெரியாது, உண்மை போய் தெரியாது, எந்த இடம் பலம் தெரியாது. இதுக்குள்ளே சஜஸ்ட் பண்ணி விடட்டான். சரி மன்னிச்சுக்கொள்ளுங்க, நான் அது பிள்ளையா கதைக்கல அவன் திருப்பி காட்டினான் சுகண்டு பார்த்துக்கிறேன். இது என்ன இது இது பேங்க் புத்தகம் தான். அப்போ இது என்ன இப்போ இதெல்லாம் நிலம்புரி காசு வர்றது எனக்கு. அப்போ இதுக்கு வேறு காசு ஒன்றும் வரக்கூடாது. வேறு காசு ஒன்றும் பாரு இல்லை எனக்கு. யார் போடுறது இருக்கிறீங்க நான். அப்போ வர பண்ணுறானே. அப்போ இதை பிடிச்சி அனுப்பிடுறேன்னாவா உங்களுக்கு அனுப்புவா மாத காசு. சரியே அப்போ அண்டைய தந்த காசு இங்கே கிடையாது. சாப்பாட்டுக்கு முடிச்சு மிச்சம் வச்சுக்கிறியா? சரி சரியா எவ்வளோ முடிஞ்சுதான் இவ்வளோ வச்சுக்கிறியா?
15,000 ரூபா முடிஞ்சது மற்றது கிடக்கு 15,000 ரூபா கொண்டே பிள்ளைன்ற இதில் போட்டு விட்டு நான் வச்சிருந்தா இல்லாட்டி சாப்பாடு கொடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி பிள்ளையோட கதைக்கிறேன் இல்லையா நீங்கள் 30ஆம் தேதி வேற சொல்லி சொன்னுவா போய் மாதம் போய் பார்க்குறேன் நான். எங்கே எந்த இதில் விட்டுருக்கீங்க? இந்த ஆச்சரம் மேடம் எங்கே மாலசந்தியா? அந்த ஆச்சரம் மேடம். ரெண்டாயிரம் அதுக்கு காசு கட்டவும்? இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லையா? நாங்கள் விரும்பினா ஒருத்தர் உடுப்பில் ஒரு தண்டை கொடுக்கலாம். எத்தனை வயசு இப்போ மகளுக்கு? 16 வயசு. 16 வயசுன்னா இப்போ இல்லைண்ணா அப்போ பாபு குறைஞ்சி படித்ததால இப்போ 9ஆம் ஆண்டு தான் படிக்கிறான். 16 வயசு ரொம்ப ஆமாண்டோ அந்த பாபு முந்தி 30 கேரட் எடுக்க அப்போ குறைய கொண்டே சேர்த்ததால இப்போ 9ஆம் ஆண்டு தான் படிக்கிறான். 16 வயசுலையோ பிள்ளையே இருக்காது. அதான் என்னத்தானே பேசிக்கிட்டு இருக்கிறான் நீ பார்த்த வேலையில தான் குறைய படிக்கிறேன். இப்போ 3 வருஷம் பின்னுக்கு 3 வருஷத்தாலாம் பெறுவேன். அதான் தான் ஒரு வேலையோட தான் நான் பெறுவேன். 2 வருஷம் 2 வகுப்புறங்கி படிக்கிறேன் தான். இப்போ 18 வயசு முடிஞ்சாலும் தான் பெற மாட்டேன். ஒரு வேலை 18 வயசு போகிறேன் 18 வயசு முடிஞ்சாலும் தான் பெற மாட்டேன். ஏன்னா சேர்க்கை லேட்டாக சேர்த்துட்டீங்களா இல்லை வகுப்புறங்கினா? சேர்க்கை லேட்டாக சேர்த்துட்டேன். உங்களுக்கு தெரியாது எத்தனை வயசுண்டு? 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டில் 3ஆம் ஆண்டில் 1ஆம் ஆண்டில் ஒன்றை சேர்த்து போட்டு. எப்படி வயசு குறைஞ்சி படிக்குதேன் வகுப்பு குறைஞ்சான்னு சொல்லி 1ஆம் ஆண்டு படித்தா தானே தெரியும் தான். அது சரி. இல்லை நாங்கள் இருக்கிற நீங்கள் இப்போ எத்தனை 6 வயசுல இல்லை கொண்டு சேர்க்கணும் ஆகும். நீங்கள் எத்தனை வயசு கொண்டு சேர்த்தீங்க? நான் 8 வயசுல கொண்டு சேர்த்தேன் 3ஆம் ஆண்டு. அது மட்டுமே என்ன செஞ்சீங்க? சரஸ்வதி பூஜை செஞ்சீங்களே? ஐயோ கடவுளை. சரி அப்போ நாங்கள் என்ன சொல்கிறது இப்போ 2 காட்சி பிரியோசனம் இல்லை தானே? இப்போ எப்படியும் இந்த வீடியோ பார்த்தா சார் உங்களோட எரிப்பாய் வேற என்ன நீ வளர்க்குற நேம் வந்துட்டு தானே பாயட்டும் வேறு என்ன செய்கிறேன். அப்போ நாங்கள் ட்ரை ஒன்று கொடுப்போம். தயவுசெய்து நான் திருப்பியும் சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற மக்களே எங்களுக்கு ஒரு சப்போர்ட் மீன்ஸ் ஒரு என்ன சொல்கிறது காணி எல்லாட்டி ஈவன் ஒரு அளவான ஒரு வீட்டோடையன்னு சொன்னாலும் ஒரு அளவான விலைக்கு வந்துட்டு இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் ஏர்லியாக சொன்னீங்கன்னு சொன்னால் தான் நாங்களும் யாருடையும் கதைச்சி பேசி அவங்களுக்கான அந்த உதவியை வந்துட்டு செஞ்சு கொடுக்கலாம். என்ன சொல்கிறோம் உண்மையிலே வந்து கஷ்டமண்டு இருந்தால் எல்லாட்ட என்ன இதை சொல்லுவாங்க என்ன சொல்கிறோம் இந்த பழமொழிகள் கிடைக்கல கொஞ்சம் என்ன கஷ்டப்பட்டோன்னா என்ன எல்லாருமே காலால் விட்டு மிதிக்கிற மாதிரி தான் என்ன இல்லாட்டி அந்த பொடியை நான் வேலைக்கு போய் வேலை செஞ்சும் வாத்தியார் வந்து 500 ரூபா சம்பளம் கொடுத்து அதுக்குள்ளே அவனை நான் என்ன சொல்கிறேன்னா எத்தனை வயசு தம்பிக்கு? தம்பி 18 வயசு. 18 வயசு. அவனு எத்தனை பள்ளிக்கு படிப்பு விட்டவன்? அவன் 11ஆம் ஆண்டு படித்தான். 11 படித்தவன் என்ன? ஓகே. அப்போ இப்போ உங்களோட சவரங்கள் உங்களோட என்ன மாதிரி? அவள் தான் இப்போ அவள் தான் கதைக்கிறோம் மற்ற தங்கச்சி என்னோட எல்லாம் தங்க இப்போ சொன்னா இப்போ வீடு கட்டுப்படு தானாங்க அவள் ஒரு ஆள் தான் கதைக்கிறோம் மற்றவரோட என்ன கதை. அப்போ இதே ஆட்டை படி பெஞ்சுன்றீங்க? இது சொந்த அக்காண்டது 1 விட்டு அக்காண்டது. மற்றது அதே நேரம் இந்த என்ன சொல்கிறது இந்த வீடியோ யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் இப்போ என்ன சொல்கிற அக்காவுக்கு நாங்கள் இந்த ஒரு காணி வீட்டுக்காண்டியே இவ்வளோ அவசரப்படுறோம்னு சொன்னால் உண்மையாக யோசிப்பாங்க. இங்கே தண்ணி டாய்லெட் ஒன்றும் இல்லை. தண்ணி இல்லை டாய்லெட் இல்லை எதுவுமே இல்லை. அப்போ வந்து இனி இரவல் வீடு இங்கே பாங்க இப்போ மழை பெஞ்சாக்க என்ன மாதிரி ஊர் இருக்காண்டு பாங்க மழை பெஞ்ச ஊர்னாக்க உள்ளுக்கெல்லாம் சரி அவ்வளோ நினைக்கிறேன் என்ன. அதே நேரம் வந்தாக்கா உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் அந்த ஒரு கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து கொண்டு நீங்கள் என்ன சொல்கிறோம் உண்மையாக வந்து அன்றைக்கெல்லாம் ஒரு 3 நாள் சாப்பிடாம இருந்தவங்களாம் வந்து கஷ்டத்தால் அப்போ அப்படி ஒரு கஷ்டத்தில் இருந்து கொண்டும் இன்னும் ஒரு தம்பியை வந்துட்டு அதாவது அக்காட மகனாக இருந்தாலுமே கூட அவருக்கு இயலாதுன்னு சொல்லி அவரை வச்சு தான் பார்க்கணும்னு நினச்சேன். அந்த மனசுமே பெரிய விஷயம். ஆனால் அவரை வச்சு பார்த்தாக்கே நான் அந்த கோவிச்சேன்னா எனக்கு அதான் தெரியாது என்னது கோவிச்சு தண்டை வளவுக்கு தனக்கு முண்ட மோனுக்கும் தனக்கும் தானே எனக்கும் தானே காணு தந்தால் என்னதுக்கும் அவரை வளவுக்கு அவர் தம்பியை குழப்படியாள் அது ஒரு குழப்படியும் இல்லை. அப்போ இப்போ எங்கே ஓட்டு இப்போ போட்டார் பிடிக்கணும் சின்ன ஃபோன் வச்சுக்கிறாரோ? ஃபோன் வச்சுருக்காரு. மீது உங்களோட மகனும் ஃபோன் வச்சுக்காரோ? அவர் சின்ன ஃபோன் ஒன்று வச்சுருக்காரு. அவர் தான் எடுத்து கொடுத்தாரு அந்த வார்த்தையை. வாத்தியாரம் மூடமான ஃபோன் பண்ணி கொடுத்தாரு. அப்போ அவருக்கு யார் பண்ணி கொடுத்தது? அவர் தான் முதல் உழைச்சி எடுத்தது. அவருக்கு தான் 20 வயசா? 20 வயசு. ஓகே சரி பார்ப்போம். உங்களுக்கு என்ன கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்கும்னு நம்புவோம். சரியா? மற்றது கோல் அடிக்க விட்டால் கொஞ்சம் கோல் அடிக்க இருக்கட்டா அவர் கொஞ்சம் விடவழி விட்டு அடிக்குவா
அடிப்பா இல்ல நான் சொல்லுவோம் எடுக்கதான் நீங்கள் என்ன பயமா இல்லை என்னத்துக்கு எடுக்கிறீங்க இல்ல ஒருக்கா சொல்லுவோம் ஒருக்கா நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்லி போட்டு வச்சிருப்பேன் எடுக்காதான் எடுக்காமன்னு சொன்னா இப்ப என்ன பிரச்சனை அன்றைக்கு எடுத்தீங்க என்ன சொன்னீங்க அண்ணன் எலும்ப சொல்றாங்க பின்னர் எலும்ப சொல்றாங்க நான் என்ன அனுமானம் அவங்கள தூக்கி நீ யோசிச்சுப்பாங்க நான் என்ன செய்யறேக்கா இல்ல நீங்கள் ஆன்சர் பண்ணி தான் நான் சொல்லி போட்டு வச்சிருப்பேன் அப்படி இருக்கும் அன்றைக்கு ஆன்சர் பண்ணா தான் அன்றைக்கு சொல்லி நீங்க அன்றைக்கு சொல்லல அப்ப நேற்று தான் அந்த நேற்று தான் சொன்னேன் அப்ப பயமா இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் அன்னைக்கு வந்து யோசிச்சது சிலவளை விடாம கிடைச்சிட்டுதோ பக்கத்து வீட்டுக்கார அக்கா அந்த போன் பண்ணி தான் உங்களோட பே மெசேஜ் போடுறேன் அதை நான் பார்த்துட்டு எடுப்பீங்களா அதை பார்த்துட்டு பாய் மெசேஜோ இந்த காணி கிடக்குன்னு சொல்ல தான் போட்டேன் என்னது போடுங்க உங்களோட நம்பரை தான் போட்டேன் நான் ஆட்டு நம்பர்ல இருந்து உங்களோட அக்கா போன்ல இருந்து வரையில எனக்கு பாய் மெசேஜ் ஒன்றும் போட்டேன் நான் ஃபோன் பண்ணா எங்களா நீங்க தான் பொருளாதாரம் தான் கொஞ்சம் ஆள் சிக்கல என்னண்டா மெசேஜ் போட்டிருக்கா அண்ணா நான் உடுப்படியாக்கா கதைக்கிறேன் காணி கொண்டு வந்திருக்குது நீங்கள் எடுக்க எல்லோருக்கா வந்து பார்த்து இந்த மாதிரி செய்யுங்கன்றது ஒரு விஷயம் ஏண்ணா ஃபோனுக்கு எடுக்கிறீர்கள் இல்லை என்னண்ணா கண்டுக்கிறீர்கள் இல்லை முதல்வருக்கு அவர் கதை கொண்டு விட்டோம் அறிஞனா என்ன நான் ஒரு கதையுமே ஒரு தடவை கதைக்கவே இல்லை என்னென்னு காய்ச்சோம் சொல்லுங்க என்னண்டு இல்ல அதுக்காண்டி இப்ப நீங்க கதைச்ச நீங்க என்ன காண்டி நாங்கல்ல தெரியுமா உங்களுக்கு வன்னியில் அப்படித்தான் ஒரு ஆக்கள் வந்து அவன் கதை பிழைச்சால கதை பிழைச்சா மீன்ஸ் என்ன சொல்றது அவன் அந்த என்ன சொல் அவைக்கு உதவி செய்யணும்னு அப்படி இரவு அன்றைக்கு இரவு ஃபுல்லாக நான் நித்திர முழிச்சு வீடியோ போட்டுட்டு இதவே அவங்களுக்கான அந்த உதவி திட்டத்தை அரேஞ்ச் பண்ணி அடுத்த நாளே செஞ்சு கொடுக்க ரெடியாக இருக்க டைமில் அவங்க செஞ்சு விட்டு அவங்க ஒரு சம்பவம் உண்டு அதால் அப்படியாவே விட்ட கையை நடந்து 4 வருஷம் அதே மாதிரி இப்போ உங்களோட இதுக்கும் நாங்கள் விட்டுருப்போம் ஆனால் நீங்கள் பாவம் இல்லை நான் ஒரு தடவை ஒரு கதையும் கேட்கல நான் படி ஒரு நிமிஷம் ஹலோ ஓம் நான் அப்படி என்ன கதைச்சு நான் ஒன்றும் அப்படியே கொஞ்சம் டக்குன்னு அடிக்குங்க திருப்பியா நான் வீடியோ எடுத்து நிற்கிறேன் அப்போ நீங்கள் வந்து இந்த பெருசாக காய்க்கல சும்மா ஷாடையாக காய்ச்சிங்க கோவமாக காய்க்காம தாண்டி அவங்க கல்லர் தாண்டி அப்படி கேட்கான் அம்மா 2 பிள்ளை அம்மா சத்தியம் 2 பிள்ளை சேர்த்து பண்ண ஒரு நீங்கள் வந்து அந்த என்னண்டு உம்மாண்டி அவங்க அப்படி கேட்கான் அவங்க கல்லர் தானே என்ன நோமலா ஷாடையாக காய்ச்சிங்க நான் ஒரு தடவை கதைக்கல அப்படி 2 பிள்ளையாரியா நான் ஒரு தடவை ஒரு கதையுமே அப்படி நான் 2 நாங்கள நான் கதைக்க ஒரு தடவை கதைக்கல அவங்க என்னன்னா காணி லேட் ஆகுதுன்றதால ஒரு மனஸ்தாபத்துல காய்ச்சிருக்கீங்க இல்ல நாங்க சொந்தக்காரங்களாம் இருக்காங்க ஆக்கள் சொல்லல இங்க மற்றதுக்கா காணி லேட் ஆயினா நீங்க யோசிச்சுப்பாங்க என்ன ஆத்திரமான ஆக்கள் இப்ப எவ்வளவு ஆத்திரமா இருக்கு இப்ப வேறும் சொல்லி தரேன்டா வேற வாத்தியும் சொல்லி தரேன்டா சொல்லி தரலாம் என்ன எவ்வளவு ஆத்திரமா இருக்கு அதுக்கு எங்களுக்கு வாத்தியே தெரியா ஆத்திரமாட்டா சொல்லி தரலாம் அதே மாதிரி எவ்வளவு வேற என்ன ஆத்திரத்துல இருக்கு நம்ம நான் சொல்லி தரேன் இந்த உதவியில என்ன கூட அவங்கள பெரிய கதைக்கு இல்லை இப்போ அவே சொன்ன அப்புறம் நாங்கள் நம்பி அதை நாங்கள் உங்களை செய்ய விடையிலையே வந்து இப்போ அதை விட நீங்கள் அப்படி ஒரு விஷயத்த சொன்னீங்க என்னக்காண்டி உங்களுக்கு வந்த உதவியை நாங்கள் விடையில அது சொல்கிற விஷயம் என்னன்ற பொறுத்து தானே இப்போ எங்களை பற்றி எல்லாரும் தான் காய்ச்சோம் அதெல்லாம் நோவரிஸ் அதெல்லாம் நடந்து முடிஞ்சுது அவ வந்து சொல்லி போட்டு சொன்ன விஷயம் ஆனா அந்த உதவி திட்டத்தை மட்டும் கடைசி மட்டும் நிப்பாட்டிதான் இங்க வந்தான் அவ கதைச்சது உண்மை தெரியாம காய்ச்சி போட்டா அந்த உதவியை நிப்பாட்டி போறாங்கன்னா சொன்னவா நான் ஒரு தடவை கிடையாது கதைக்கல என்ன மாதிரி நம்ம போட்டு தரீனமோ தெரியல அவங்களுக்கு அவைக்கு கடவுள் என்ன சொல்லி தந்தாண்டா அவைக்கு கடவுளால தெரியும் நான் விழாத்துல இருந்தா நான் கவலை போறேன் அந்த வீட்டுக்கு இருந்து என்ன இல்லை நீங்கள் இப்போ சீரியஸாக இருக்கீங்க நான் சும்மா கொஞ்சம் பெம்பலாக காய்ச்சிட்டு போகணும் தான் காய்க்கிறவங்க ஏன் டக்குன்னு கோய்க்கு ஆனால் சில சொல்கிறவங்களே என்ன டைமோ டக்குன்னு யாருமே ஒரு புலை விட்டுட்டாங்கன்னா டக்குன்னு அழுது விட்டு டக்குன்னு சமாளிச்சு விட்டாங்க அது ரெக்கார்ட் பண்ணது இல்லையா காய்ச்சி ரெக்கார்டு என்ன ரெக்கார்ட் கிடையாது சரி அந்த ரெக்கார்டு போட்டு காட்டுங்க பாப்பா நான் என்ன வச்சுனாங்க அது பாய் மெசேஜ் தான் கிடையாது நான் இந்த விட தான் பாய் மெசேஜ் கிடையாது சரி ஓகே அது பிரச்சனை நடந்து முடிஞ்சு நீங்கள் அந்த தம்பி அடித்தா எனக்கு ஒருக்கா சொல்லுங்க என்ன மேன் சரியா நாளையை பார்ப்போம் நாளையை பார்த்துட்டு ஓகேண்டா அந்த அவர் சொல்கிற விலைக்கு இப்போ அதுலேயும் கணக்கு விஷயம் இருக்குக்கா இப்போ காணியை பார்த்த உடனே அது ஓகே ஆயிடாது எனக்கு பிரச்சனை இல்லை இப்போ என்ன சொல்லுவோம் உங்களுக்கு இருந்தாலும் இப்போ ஒரு காணி 3 லட்சம் தான் போக வைப்போம் அது 6 லட்சம் சொன்னால் நாங்கள் வேண்டியதா தானே 6 இருந்தாலும் என்ன அப்படியும் ஒன்று இருக்கும் ஏன்னா அநியாய விலை கொடுத்து வேணால் நாளைக்கு 6 இருந்தாலும் பேசுவாங்க இல்லை சரி ஏதோ ஒரு முடிவு உங்களுக்கு நாங்கள் எடுப்போம் சரியா வெரி சூன் எடுப்போமா டோன்ட் வரியா ஆனால் அவர்கிட்ட கேட்க அப்படி கேட்க மனசங்கடத்தை ஏற்படுத்தாங்க
நீங்கள் போட்டுவாங்க மற்ற உங்கள் போட்டுவாங்கன்னா அக்கௌண்ட்டுக்கு வந்து அவள் இப்போ அன்றைக்கு ஒரு ஆள் 40,000 தந்தது இல்லை அப்போ அதால் உங்களுக்கு இப்போ அப்படி ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு உங்களுக்கு போட தொடங்குவா எப்போலேருந்து போட தொடங்குறான்றதை நாங்கள் உங்களுக்கு ஃபோன் எடுத்து அறிவிப்போம் ஒரு கதை அடிப்போம்மா உங்களை மாதிரி அடிப்போம் அம்மா சுண்டல் சரிதாங்க ஓகே அப்போ நான் கிளம்புறோம் அப்படி அமர்த்தி கொண்டு காட்டுவோம் அந்த கொடியில் உடுப்பு காய போகிற கிளிப் காட்டிக்கல அப்படி பெரிய பொண்ணு இருக்காங்க இல்லை சின்ன பொண்ணா இருக்கு இந்த பொண்ணு தான் இருக்கு அக்கா மேலே அமர்த்தி கொண்டு காட்டுங்க ஏன் பெரிய அவள் கேட்கணும்னு சொன்னாவா நம்பர் கேட்டதா நான் சொன்னேன் நம்பர் அவங்கள்ட்ட பெரிய பொண்ணு இருக்குதா இது சின்ன பொண்ணு கிடையாது அப்போ அவட்ட நம்பர் இல்லையாம்மா நான் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்னென்னு சொல்கிறது இப்படி செய்வோம்மா நீங்கள் இப்படி செய்வோம்மா சில பேர் வந்து இப்படி தானே என்ன எங்களில் நம்பிக்கை இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இல்லாமலும் இந்த நம்பர்கள் கேட்குறாக்க இருக்கும் இந்த நீங்கள் புத்தக வழியில் எடுங்கோ இல்லை அப்படியே நீங்கள் இப்படி கையில் வச்சுக்கோக்கா ரைட் இப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டா இதுக்கு பிறகு நம்பர் தாங்கணும் சரி ஓகேண்ணா சரி அப்போ நாங்கள் வந்து கிளம்புறோம் வந்து இன்றைக்கி வந்த விஷயம் வந்து பிழைச்சி போச்சு அப்போ நாளைக்கு ஷோராக பார்ப்போம் சரியா நாளைக்கு எப்படி ஒரு 50 கோல் அடிச்சிங்கன்னா 51 கோலில் வருவோண்ணா சரியா இல்லைண்ணா நாளைக்கு கட்டாயம் பார்ப்போம் சரியா என்ன காய்ச்சலும் குறையா ஆனால் காய்க்காங்க அப்படி குறை காய்க்காதங்களை பற்றி கூடாதா சரியா சரியா சும்மா பாடி சரிண்ணா வாரம் போயிட்டேன் பிறகு வாரம்மா ஓகே